அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் நூருல் இதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் கிதாபின் மிக முக்கியமான, சுருக்கமான, அற்புதமான ஒரு கிதாபை நாம் தொடராக பல பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஈதாஹ் என்றால் ஈதாஹுல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹை தெளிவுபடுத்துதல். நூர் என்றால் பிரகாசம். ஃபிக்ஹை தெளிவுபடுத்துவதின் பிரகாசம் என்ற அற்புதமான பெயரை சூட்டியிருக்கிறார்கள். கிதாபுடைய முழு பெயர் நூருல் ஈதாஹ் வ நஜாத்துல் அர்வாஹ், உயிர்களுக்கான வெற்றி என்பதாக இந்த கிதாபிற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். தெளிவுபடுத்துவதின் பிரகாசம், மேலும் உயிர்களுக்கான வெற்றி என்பதாக இந்த கிதாபிற்கு கிதாபுடைய முஅல்லிஃப், தொகுப்பாளர் ஹசன் ஷரன் புலாலி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இந்த கிதாபிலே முழுமையாக இபாதாத்தை பற்றி பேசப்படுகிறது. முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக்கியாத் என்ற கொடுக்கல் வாங்கல், சமூகவியல், அதே போல ஒழுக்கவியல், இதுவெல்லாம் இதிலே பேசப்படாது. தொழில், வியாபாரம், விவசாயம் சார்ந்த ஃபிக்ஹுடைய சட்டம் இதிலே இருக்காது. முற்றிலுமாக இபாதத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கிதாபாக இது இருக்கிறது. அதிலே ஆரம்பமாக தஹாரத் என்பது சுத்தம், தூய்மை பற்றி, பிறகு சலாத்து, தொழுகையை பற்றி, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜை பற்றி இந்த கிதாபில் விரிவாக அலசப்பட்டுள்ளன, பேசப்பட்டுள்ளன. ஆரம்பமாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் கிதாபு தஹாரத் என்ற தூய்மை சார்ந்த இந்த பாடத்தில் நாம் தொடராக பல விஷயங்களை பார்த்து வருகிறோம். தூய்மை சார்ந்த பாடங்களில் தண்ணீருடைய வகைகளை பார்த்தோம். அதே போல பாத்திரங்கள், துணிகளை சுத்தம் செய்வது, ஒலுவை பற்றி, ஒலுவுடைய பலவிதமான தலைப்புகள், ஒலுவுடைய ஃபர்துகள், ஒலுவுடைய சுன்னத்துகள், ஒலுவுடைய வகைகள், பிரிவுகள், ஒலுவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபர்லான உதுக்கள் என்பதாக இரண்டு வகையாக, அதே போல நாக்கிதுல் உது, உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஏராளமான விஷயங்களை நாம் தொடராக பார்த்து வந்தோம். அந்த வகையிலே இப்போது ஹைது, நிஃபாஸ் என்ற ஒரு பெரிய தலைப்பின் கீழ் நாம் பல விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதில் இஸ்திஹாதா என்ற ஒரு தலைப்பும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் நாம் கூறியிருந்தோம், இஸ்திஹாதா என்பது பெண்களுக்கே உரிய ஒரு நோயாக, ஒரு ஷைத்தானுடைய ஒரு தீண்டுதலாக பார்க்கப்படுகிறது. பெண்களுடைய தொழுகையை கெடுக்கவும், நோன்பை கெடுக்கவும், அவர்களுடைய நல்ல அமல்களை கெடுக்கவும் இது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அந்த வகையில இஸ்திஹாலா, மேலும் மஅதூரீன், உதுர், தங்கடம் உடையவர்கள். உதுர் என்றால் தங்கடம், இஸ்திஹாலா என்றால் தொடர் இரத்தப்போக்கு. இது இரண்டையும் இந்த பாடத்திலே விளக்க வருகிறார்கள். இது 27வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய இரண்டு விஷயங்கள், ஒன்று இஸ்திஹாலா என்ற தொடர் இரத்த போக்கு. இந்த நோயை கொண்ட பெண்களுக்கு அரபியில் முஸ்தஹாதத்துன், முஸ்தஹாலாத்துன் என்பதாக சொல்லப்படும். முஸ்தஹாதத்துன் ஒருமை, முஸ்தஹாலாத்துன் என்பது பன்மை. தொடர் இரத்த போக்கு கொண்ட பெண்கள், அவர்களுக்கு தான் முஸ்தஹாலா என்பதாக சொல்லப்படும். அதே போல அல் மஅதூரீன், தங்கடவாளிகள், இவர்களை பற்றியும் இந்த பாடத்தில் பேசுவார். பொதுவாக ஷரியாத்து இஸ்லாமியாவில், இஸ்லாமிய ஷரியத்தில் நோயாளிகளுக்கு, தங்கடவாளிகளுக்கு, பலவீனமானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு சலுகைகள் நிறைய வழங்கப்பட்டுள்ளன. பயணத்தில் இருப்பவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளன. அந்த சலுகையில் ஒரு சலுகை இவர்களுக்கும், முஸ்தஹாலா வான பெண்களுக்கும், தொடர் இரத்த போக்கு கொண்ட பெண்களுக்கும், அதே போல் அடிக்கடி உது செய்ய இயலாத தங்கடவாளிகளுக்கும் ஷரியாத்தில் பலவிதமான சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது. இஸ்லாம், அல்லாஹ் குரானிலே சொல்வது போல, ஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அதே போல நோன்பை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபர், உங்களில் யாரேனும் ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அந்த நோன்பை பிற நாட்களில் எண்ணி வைக்கட்டும் என்பதாக அல்லாஹ் சலுகை தருகிறான். எனவே இது போன்ற இஸ்திஹாலாவுடைய நோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், அதே போல் தங்கடவாளிகளுக்கும் கூட
இஸ்லாத்தில் சில சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் அது அந்த வக்துகள் வரும் பொழுது, அந்த தொழுகைக்கான நேரங்கள் வரும் பொழுது, அதனுடைய ஆரம்பத்தில் மட்டும், அந்த நேரத்தின் ஆரம்பத்தில் மட்டும் ஒரு தடவை உது செய்து கொள்வது போதுமானதாக இருக்கிறது. அந்த உதுவை கொண்டு அவர்கள் ஏராளமான தொழுகைகள் அந்த வக்துக்குள்ளே ஃபர்லு, சுன்னத்து, நஃபில், முஸ்தஹப் எல்லா தொழுகைகளையும் இவர்கள் தொழுது கொள்வார்கள். அது தங்கடவாளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்தஹாலாவான பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திற்குள்ளே எந்த தொழுகை வேண்டுமானாலும் அவர்கள் தொழுது கொள்ளலாம். அடிக்கடி இந்த இரத்தத்தை காரணம் காட்டி அல்லது தங்களுடைய தங்கடத்தை காரணம் காட்டி அடிக்கடி உது செய்ய வேண்டிய அவசியம் இவர்களுக்கு கிடையாது என்பதாக இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். ஆக தொடர் இரத்த போக்கும் தங்கடமும் கொண்டவர்களை பற்றிய பாடத்திலே நாம் வந்திருக்கிறோம். தொடராக நாம் பார்ப்போம். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீம் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு தாராள உதவிகள் தாருங்கள். அக்கௌண்ட் விவரமும் QR ஸ்கேனிங் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, நாம் ஆரம்பத்தில் தலைப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். அஹ்காமுல் முஸ்தஹாததி வல் மஅதூரீன. அஹ்காமுல் முஸ்தஹாததி வல் மஅதூரீன் என்ற தலைப்பை இங்கே கொண்டு வருகிறார்கள். என்ன அர்த்தம்? அஹ்காம் என்பது ஹுக்குமுடைய பன்மை, சட்டத்திட்டங்கள். முஸ்தஹாதா என்றால் இஸ்திஹாதாவுடைய நோயை கொண்ட பெண்மணி. இஸ்மே மஃஊல். இது ஒரு பெண்களுடைய சிஃபாத்தை காட்டக்கூடிய ஒரு இஸ்மு. முஸ்தஹாதா என்றால் இஸ்திஹாதாவுடைய அதிக உதிரப்போக்கு நோய் கொண்ட பெண்களுடைய சட்டத்திட்டங்கள். ஹுக்குமுடைய பன்மை அஹ்காம். இஸ்திஹாதாவான பெண்களுடைய சட்டத்திட்டங்கள். இது மாத்தூஃப் அலைஹி, இது மாத்தூஃப். மேலும் அல் மஅதூரீன, தங்கடவாளிகள், தங்கடவாளிகளுடைய சட்டத்திட்டம். அப்ப அதிக உதிரப்போக்கு கொண்ட பெண்களை பற்றியும் மேலும் தங்கடவாளிகளை பற்றியும் உண்டான சட்டத்திட்டங்களை பற்றிய பாடமாக இருக்கிறது. ஒதுர் என்பதில்தான் மஅதூர் வந்திருக்கு. அப்ப தங்கடத்திற்கு உட்பட்டவர்கள், அதே போல் இஸ்திஹாலாவுடைய பெண்கள், இவர்களுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன, இவர்களுக்கு ஷரியத் எப்படி சலுகைகள் வழங்குகிறது என்பதை நாம் இந்த பாடத்தின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். அல் அவ்வலு, முதலாவது, வதமுல் இஸ்திஹாததி கருஆஃபின் தாயிமி. என்ன சொல்றாங்க? இஸ்திஹாதாவுடைய ரத்தமாகிறது. முதாஃபிலே இஸ்திஹாதா என்றால் அந்த ஹைதை தாண்டிய அதிக உதிரப்போக்கினுடைய அந்த இரத்தமாகிறது. கருஆஃபின் தாயிமின். ருஆஃப் மௌசூஃப், தாயிமின் சிஃபத். நிரந்தரமான நிரந்தரமான. ருஆஃப் என்றால் சில்லி மூக்குடைந்து ரத்தம் வரக்கூடிய நோய். மூக்குடைந்து ரத்தம் வரக்கூடிய நோய். அதுவும் நிரந்தரமான, ஏதோ அவ்வப்போது வரக்கூடிய ரத்தம் அல்ல, நிரந்தரமான சில்லி மூக்கு உடைந்து இரத்தம் வடியக்கூடிய அந்த நோயை போல. எப்படி அந்த நோய் என்பது ஒரு சலுகைக்குரிய நோயாக இருக்கிறதோ, அதே போல் பெண்களுடைய இந்த உதிரப்போக்கும் சலுகைக்குரிய விஷயமாக இருக்கிறது. என்ன சலுகை? இதோ பாருங்கள், அந்த சலுகை தான் அந்த ருஹ்சத். சலுகைக்கு அரபில ருஹ்சத்னு சொல்லுவாங்க. அந்த சலுகையை பற்றி தான் இங்க பேசுகிறார்கள். லா யம்னஉ ஸலாத்தன் வலா ஸௌமன் வலா வத்அன். இது, இந்த விஷயம், பெண்களுடைய இந்த இரத்தப்போக்கு இருக்கிறது, இது எந்த தொழுகையையும் தடுக்காது. வலா ஸௌமன் ஐ லா யம்னஉ ஸௌமன், எந்த நோன்பையும் தடுக்காது. வலா வத்அன், எந்த உடல் உறவையும் தடுக்காது. யம்னஉடைய ஹுவ இருக்குல்ல, ஸமீர் மீளக்கூடிய இடம் தமுல் இஸ்திஹாதா. அப்ப எந்த தொழுகையும் தடுக்காது, எந்த நோன்பையும் தடுக்காது, எந்த வத்தியையும் இது என்ன செய்யும்? உடல் உறவையும் தடுக்காது. தடுக்காது என்றால் இந்த உதிரப்போக்கு கொண்ட பெண்கள் தொழுதே ஆக வேண்டும். இதை காரணம் காட்டி தொழுகை விடக்கூடாது. அதே போல இந்த நோய் கொண்ட பெண்கள் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். ரமதானுடைய நோன்போ எந்த நோன்போ
பரலான நோன்புகள் கட்டாயமாக வைக்க வேண்டும். இந்த நோன்பை இது தடுக்காது. எப்படி ஹைது நிஃபாஸ் தொழுகையை நோன்பை ஒத்தி செய்வதை தடுக்குமோ, செய்யக்கூடாதோ, ஆனால் இந்த தமுல் இஸ்திஹாதா அப்படி அல்ல. தொழுகையும் தடுக்காது, மேலும் நோன்பையும் தடுக்காது. வலா வத்அன், மேலும் உடலுறவையும் தடுக்காது. உடலுறவு செய்து கொள்ளலாம். இது ஒரு நோய், நோய்க்கான அடையாளமே தவிர இது தொழுகையை தடுக்கக்கூடிய ஒரு நிரந்தரமாக வரக்கூடிய ஹைதை போல இது கிடையாது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்தி விட்டார். அப்போ இந்த ரத்தம் இருக்கிறது தொழுகையை தடுக்காது. இஸ்திஹாதாவான பெண்கள் என்ன செய்யணும்? ஹதீஸ்ல வருது, அந்த துளிகள் தரையில் படாதவாறு, தொழக்கூடிய இடத்திலே அந்த விரிப்பிலே படாதவாறு பெண்கள் அதை முழுமையாக மறைக்கும் வண்ணமாக கீழாடைகளை கட்டிக்கொண்டு அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளிலே ஈடுபடலாம், தன்னுடைய தொழுகையில் அவர்கள் ஈடுபடலாம். அதே போலதான் சில்லி மூக்கு உடைந்து ரத்தம் வடியக்கூடியவரும் அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகள் செய்து கொண்டு அவர் தொழுது கொள்வார், நோன்பு வைத்துக் கொள்வார். இதற்கும் தொழுகை நோன்புக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இது ஒரு நோயாகவே பார்க்கப்படுகிறது. அஸ்ஸானி, இரண்டாவது, அப்படிங்கிறார். முதாரி முஸ்பத்து முஅன்னஸாக இஸ்திஹாதாவான பெண்மணி, இஸ்திஹாதத்து என்பது ஃபாயில், இஸ்திஹாதாவான பெண்மணி வுது செய்து கொள்வான். இஸ்திஹாதாவான பெண்மணி என்ன செய்வார்? வுது செய்து கொள்வார். அதே போல ஒமன் பிஹி உதுருன், மேலும் யாரை கொண்டு உதுர் என்ற தங்கடம் ஒட்டி கிடக்கிறதோ, யாரை கொண்டு உதுர் என்ற தங்கடம் ஒட்டி கிடக்கிறதோ, அப்போ இந்த ஹி இல்சாக்குடைய அர்த்தத்துல இருக்கு. தங்கடம் ஒட்டி கிடக்கிற யாரிடத்துல உடல்ல இருக்கக்கூடிய தங்கடம், நோய்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களும் உது செய்து கொள்வார்கள். எப்போ உது செய்வாங்க அடுத்து பார்ப்போம். தங்கடத்திற்கு உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. ஷரியத்தில் தங்கடமாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் சிலது கசலசி பவுலின், சலசி பவுலின், பவுல் என்றால் சிறுநீர், சிறுநீருடைய தொடர்ச்சியை போல. சிறுநீர் சொட்டு சொட்டாக சில பேருக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது பலகீனத்தினுடைய அடையாளம். அப்போ சிறுநீருடைய தொடர்ச்சியை போல. அதே போல அடுத்து சொல்றாங்க இங்கே இஸ்தித்லாகில் பத்னி, இஸ்தித்லாகில் பத்னின், இஸ்தித்லாகி பத்னின் லிவக்தி குல்லி ஃபர்தின் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இஸ்தித்லாகி பத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றுப்போக்கு. என்ன நோய் இது? வயிற்றுப்போக்கின் நோய், வயிற்றால போறதுங்கிறாங்க. அப்ப தொடர் சிறுநீருடைய நோயோ அல்லது வயிற்றுப்போக்கினுடைய நோய், இவைகளை போல இதான் உதிர், தங்கடம். அதே போல சில்லிமூக்கு உடைந்து ரத்தம் வருவது. ஆக யாருக்கு இஸ்திஹாதாவுடைய நோய் இருக்கிறதோ அல்லது இதர தங்கடங்கள், உதாரணமாக தொடர் சிறுநீர் சொட்டுதல் அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படுதல், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உது செய்து கொள்வார்கள். எப்போ உது செய்வாங்க? இங்கதான் அதனுடைய ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் வருது. லிவக்தி குல்லி ஃபர்தின், ஒவ்வொரு ஃபர்லுடைய நேரத்திற்காக, ஒவ்வொரு ஃபர்லுடைய நேரத்திற்காக உது செய்ய. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த ஃபர்லான வக்துகள் வரும் பொழுது அதனுடைய துவக்கத்தில் அவர்கள் உது செய்து கொண்டால் போதுமானது. ஃபஜ்ருடைய நேரம் உதாரணமாக 4:50க்கு அதனுடைய நேரம் வருகிறது. இப்போது நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் என்றால் அந்த 4:50 வந்தவுடன் அப்போது செய்யக்கூடிய அந்த ஒரு உதுவை கொண்டு அந்த வக்துக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த தொழுகை வேண்டுமானாலும் அவர்கள் தொழுது கொள்வார்கள். ஆனால் ஆரோக்கியமான மனிதர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. அவர்கள் லொஹரிலே செய்யக்கூடிய உதுவை கொண்டு அசரும் தொழுலாம், அசருடைய நேரத்தில் உள்ள சுண்ணத்தையும் தொழுலாம், அசர்ல செய்த உதுவை கொண்டு மகரிபையும் தொழுவலாம், மகரிபை சுற்றி இருக்கக்கூடிய நஃபில்கள் சுன்னத்துகள் என்ன வேண்டுமானாலும் தொழலாம். ஆனா இந்த நோயாளிகள் இருக்கிறார்களே, அப்படி இல்லை. மாறாக இவர்கள் அந்தந்த வக்தினுடைய ஆரம்பத்துல ஒரு தடவை உது செய்து கொண்டு
அதற்கு பிறகு வேறு நாக்கிலே உதுவை முறிக்கக்கூடிய செயல் எதுவுமே ஏற்படாத பொழுது அந்த ஒரு உதுவை கொண்டு இவர்கள் அந்த வக்திலே எந்த தொழுகைகள் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். இது ஷரியத் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு ருக்ஸத்தாக பார்க்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது சலுகை நாம் பார்த்து விட்டோம். அஸ்ஸாலிசு, மூன்றாவது ஒரு சலுகை. மூன்றாவது சலுகை என்ன? وَيُصَلُّونَ بِهِ مَا شَاءُوا مِنَ الْفَرَائِضِ وَالنَّوَافِلِ. சொல்றான் وَيُصَلُّونَ بِهِ. இப்போ அந்த வக்திலே ஆரம்பத்திலே இவர்கள் செய்த உது, அந்த உதுவை கொண்டு இவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம், அதை தான் இந்த வாசகத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். وَيُصَلُّونَ بِهِ, அந்த உதுவை கொண்டு, எது அந்த ஹீவுடைய மர்ஜா, அந்த உது, அந்த அந்த வக்திலே செய்யப்பட்ட உது, தத்தவல்லஉன் மேல படிச்சோம்ல, அந்த உதுவை கொண்டு யுசல்லூன தொழுது கொள்வார்கள். இதனுடைய தமீர்ஹும் என்பது அந்த மாசூரின பக்கம் பார்த்து மேல படிச்சோம்ல, மாசூரின் தங்கடவாளிகள், அந்த மாசூரின்கள் தொழுது கொள்வார்கள். பிஹி, இந்த வக்தினுடைய உதுவை கொண்டு, மா ஷாஉ மினல் ஃபராஇதி ஒன் நவாஃபிலி, எதை அவர்கள் நாடினார்களோ, எதை அவர்கள் நாடினார்களோ, எதையெல்லாம் நாடினார்களோ, ஃபர்துகளில் இருந்து மேலும் நஃபில்களில் இருந்து. ஃபரீதத்தினுடைய ஜமா ஃபராயித், நஃபில் உடைய ஜமா நவாஃபில். அந்த வக்தில் இருக்கக்கூடிய ஃபர்துகள் கதாவாக, அதாவாக, நஃபில்கள் சுன்னத்துகள் எதை வேண்டுமானாலும் அவர்கள் தொழுது கொள்ளலாம். ஆனால் வக்துடைய ஆரம்பத்தில் ஒரு தடவை உது செய்து கொண்டால் போதுமானது. எனவே இவர்களுக்கான சலுகை பாருங்க. அந்த வக்துக்குள்ள அவர்களுக்கு தொடர் வயிற்றுப்போக்கு இருந்தாலும் அல்லது இது சிறுநீருடைய சொட்டக்கூடிய தன்மை இருந்தாலும் அதுல வக்துல ஒரு தடவை உது செய்து கொண்டால் அந்த உதுவை கொண்டு வக்துல உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம கவனிக்கிறோம், ஒருத்தருக்கு சில்லிமுக்கு உடையக்கூடிய நோய் இருக்கு, அவர் மகசூர் தான், அவர் வக்தினுடைய ஆரம்பத்துல உது செய்துட்டாரு. சரி, உது செய்து தொழுதுகிட்டு கொண்டிருக்கும் போது காற்று பிரிவு ஏற்படுது. அப்போ இந்த காற்று பிரிவு என்பது, ரீஹ என்பது, இது வேற நோய். இந்த காற்று பிரிவுக்கு அவர் தனியாக உது செய்தே ஆகணும். சில்லிமுக்கு உடைகிறது மட்டும்தான் இங்க உசுறு. திடீரென ஏற்படக்கூடிய நாக்கிதை உதுவை முறிக்கக்கூடிய செயல் என்பது இந்த இடத்துல உசுராக பார்க்கப்படாது. இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம், எந்த ஒரு விஷயம் தொடராக இவருக்கு நோயாக இருக்கோ அதுதான் தங்கடமே தவிர திடீரென ஏற்படக்கூடிய நாக்கிதுல் உதுவை முறிக்கக்கூடிய செயல் என்பது இங்கே அதை உசுராக ருக்ஸத்தாக பார்க்கப்படாது. அதுதான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா நாக்கிதுல் உது எது ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது இங்கு புரியக்கூடாது. மாறாக எது உசுராக பார்க்கப்படுகிறதோ அதுல மட்டும்தான் சலுகை. அது அல்லாத வேற எந்த விஷயம் நாக்கிதை உதுவை முறிக்கக்கூடிய செயலாக ஏற்பட்டாலும் அங்கே கண்டிப்பாக இவர் உது செய்தே ஆக வேண்டும். அர்ராபியு, நாலாவது சலுகை. வயபுத்துலு உது உல் மகதூரி பிஹுரூஜில் வக்தி ஃபகத். மகதூர், தங்கடவாளியினுடைய உது என்பது முதாஃப், மகதூர் என்பது முதாஃபிலே. ஒரு தங்கடவாளி, தங்கடத்தில் ஆழ்த்தப்பட்டவருடைய உது இருக்கிறது, யபுத்துலு முறிந்துவிடும் பிஹுரூஜில் வக்தி ஃபகத், நேரம் வெளியேறுவதை கொண்டு மட்டும். நேரம் வெளியே போயிருச்சுனாலே அவருடைய உது முறிஞ்சிருச்சு. அந்த நேரம் வெளியே போயிட்டாலே, புரியுதுங்களா? ஃபகத், உதாரணமாக ஃபஜ்ருடைய ஆரம்பத்தில் செய்த உது, ஃபஜ்ருடைய வக்து சூரிய உதயத்தை கொண்டு ஃபஜ்ருடைய வக்து முடிந்து விடுகிறது. எனவே சூரிய உதயம் வந்தவுடன் அந்த உது போயிடும். அப்புறம் லொஹருக்காண்டி தனியா உது செய்யணும். இடையில இஷ்ராக்கு தொழுணும் அப்படின்னா அதுக்கு தனியா உது செய்யணும். ஏன்னா ஹுரூஜி வக்து ஆயிடுச்சுல்ல, ஃபஜ்ருடைய வக்து வெளியே போயிருச்சுல்ல. அப்ப வெளியே போயிடுறதுனால அவருடைய உது முறிஞ்சிரும். அப்ப அவர் என்ன செய்யணும்? மற்ற இஷ்ராக்கு லொஹாவுக்காண்டி தனியா உது செய்யணும். அதே மாதிரி லொஹருடைய ஆரம்பத்தில் 12:40 உது செய்கிறார். அந்த 12:40 செய்த உது லொஹருடைய நேரம் முடியும் போது 3:45 லொஹருடைய வக்து முடியுதுன்னா அந்த நேரத்தோட இந்த உது முறிச்சிடும். அடுத்த அசருக்காக வேண்டி தனியாக உது செய்வோம். ஃபக்கத்துங்கிறது என்ன காட்டுதுன்னா, நேரம் வெளியேறுவதை கொண்டுதான் உது முறிவு ஏற்படும், நேரம் வருவதை கொண்டு உது முறிவு ஏற்படாது. ஃபுரூஜுல் வக்து தான், நேரத்தினுடைய ஆரம்பத்துல உது செய்யணும். அந்த நேரத்துக்குள்ள எத்தனை தொழுகை வேணாலும் தொழுகலாம்.
அந்த நேரம் கழிஞ்சு அடுத்த நேரம் வந்துருச்சுன்னா அவருடைய உது இருக்காது, தனியாக உது செய்யணும். அல் ஹாமிசு, ஐந்தாவது விளக்கத்தை பாருங்க. வலா யசீரு மகதூரன், ஒருவன் தங்கடவாளியாக மாற மாட்டான். தங்கடவாளியாக, தங்கடவாளி என்றால் எப்படி தங்கடவாளி, எவ்வளவு நேரம் அந்த தங்கடம் அவர்கிட்ட இருக்கணும், அந்த நோய் அவர்கிட்ட இருக்கணும், அதை இங்கு தெளிவுபடுத்துறாங்க. தங்கடவாளியாக ஒருவன் மாற மாட்டான். ஹஸ்தா ஹத்தா யஸ்தௌஇபஹுல் உதுரு வக்தன் காமிலன், அந்த தங்கடம் என்பது பரிபூர்ணமான நேரத்தை அவரை அடைய வளைத்து கொள்ளும் வரை. ஊனா அந்த மகதூர், மகதூரின் பக்கம் பார்த்து மீளுது. என்ன சொல்றாங்க, அவரை அந்த தங்கடம், எஸ்தவைபாவுடைய ஃபாயில் உதுர், அந்த தங்கடமாகிறது அவரை அடைய வளைத்துக் கொள்வது. வக்தன் காமிலன், பரிபூர்ணமான நேரத்தை. வக்தன் காமிலன் என்பது எஸ்தவைபாவுடைய மஃபூல் மௌசூ சிஃபத். பரிபூர்ணமான நேரத்தை அடைய வளைத்துக் கொள்ளும் வரை அவர் தங்கடவாளியாகவே இருக்க மாட்டார். அதாவது அந்த நோய் அந்த நேரம் முழுக்க இருக்கணும், சும்மா இடையில வர்றது போறது அல்ல. தொடராகவே சிறுநீர் சொட்டுதல், தொடராகவே மூக்கிலிருந்து ரத்தம் முடியுதல், தொடராகவே வயிற்றுப்போக்கு நோய் அந்த நேரம் முழுக்க சூழ்ந்து கொள்ளணும். லைசஃபீஹி இன்கிதாஉன், அதுல இடையில் நின்று விடுதல் இருக்கக்கூடாது. பிகத்ரில் வுதுஇ வஸ்ஸலாத்தி, வுது மேலும் தொழுகையின் அளவுக்கு இடையில நின்று விடுதலே இருக்கக்கூடாது. இல்லாத ஒரு பரிபூர்ணமான நேரத்தை அடைய வளைத்துக் கொள்ளணும். அப்படி இருந்தாதான் அவர் மகதூர், அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் உதுர். வஹாதா ஷர்த்து சுபூதிஹி, ஹாதா என்றால் இப்ப மேல சொல்லப்பட்ட இந்த விஷயம்தான் இதனுடைய முஷாரிலே. ஹாதா என்ற இஸ்மு இஷாரா, இந்த மேல சொல்லப்பட்ட இந்த விஷயம், அதாவது அந்த நேரம் முழுக்க அந்த தங்கடம் இருக்கணுங்கிற இந்த ஷர்த் ஆகிறது. ஷர்த்து சுபூதிஹி, அந்த உதுர் தரிப்படுவதற்குரிய நிபந்தனையாக இருக்கிறது. அப்பதான் அந்த உதுர் இருக்குங்கிறதுக்கான அடையாளம். இந்த உதுர் தரிப்படுவதின் நிபந்தனையாகும்னா, உதுர் இருக்கு என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் அந்த நேரம் முழுக்க அது சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் பார்க்கிறோம், ஆறாவது விஷயத்திற்கு நாம் வந்து விட்டோம். எனவே உசுர் சாபித்தாக இருக்கிறது என்பதற்கான அடையாளத்தை சொல்றான். உசுர் இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம் நேரம் முழுக்க சூழ்ந்து கொள்ளணும். அஸ்ஸாதிசு, ஆறாவது. ஷர்து தவாமிஹி, சரி, உசுர் அந்த தங்கடம், ஹீ உடி மர்ஜா அந்த உசுர் தங்கடம் நிரந்தரமாக இருப்பதின் நிபந்தனையாகிறது. என்ன நிபந்தனை? தங்கடம் நிரந்தரமாக இருப்பதனுடைய நிபந்தனையாகிறது. அதுக்கு என்ன ஷர்த்துனா, உஜூதுஹு ஃபீ குல்லி வக்தின் பஅத ذلك வலவ் மர்ரத்தன். உஜூதுஹு, அந்த தங்கடம் இருப்பது, ஹூடி மர்ஜாவும் அந்த உசுர் தான். அதற்கு பிறகு ஒவ்வொரு நேரத்திலும் அந்த தங்கடம் இருப்பது, அதற்கு பிறகு ஒவ்வொரு நேரத்திலும் அந்த தங்கடம் இருப்பது. வஹருடைய வக்தில இருக்கக்கூடிய அந்த உதுர் அசருடைய நேரத்திலே இருக்கணும். அசருடைய வக்தில இருக்கக்கூடிய அந்த உதுர் மக்ரிப்லயும் இருக்கணும். அப்பதான் அது தவாம் என்பதாக பார்க்க முடியும். இல்லை என்றால் தவாம் இல்லை, சுபூத் மட்டும்தான் இருக்கு. அதாவது இருக்கு, ஆனா அடுத்த வக்தில அது வரல. அப்ப அதற்கு பிறகுள்ள ஒவ்வொரு நேரத்திலும் அந்த தங்கடம் இருப்பது. வலவு மர்ரத்தன், அது ஒரு தடவையாக இருந்தாலும் சரியே, அடுத்த ஒரு தடவையாக இருந்தாலும் அந்த தங்கடம் நிரந்தரமாக வரணும். அப்பதான் அது தவாம் என்பதாக சொல்லப்படும். இல்லை என்றால் அது நிரந்தரமாக ஆகல. அதாவது அசருடைய நேரத்துல இருந்த அந்த உதுர் மகரிப்ல அந்த தன்மை இல்லைன்னா மகரிப்ல அவர் மாசூராக பார்க்க மாட்டார், பார்க்கப்பட முடியாது. எனவே அவர் அந்த தங்கடத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்பது இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார். கணியத்திற்குரியவர்களே, இப்போ ஷர்த்தை சுபூத்தும் பார்த்துட்டோம், ஷர்த்தை தவாமும் பார்த்துட்டோம். தங்கடம் தரிப்படுவது, தங்கடம் நிரந்தரமாக இருக்கும். அஸ்ஸாபியம், ஏழாவது. வஷர்து இன்கிதாஇஹி, தங்கடம் நின்று விடுவதின் நிபந்தனை. இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. தங்கடத்தை விட்டு ஒருத்தர் வெளியே வந்துட்டார், அந்த நோயை விட்டு வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இன்கிதாஇஹி, அதே ஹீவுடைய மர்ஜா உதுர், அந்த உதுர் நின்று விடுவதின் நிபந்தனையாகிறது. என்ன நிபந்தனை இந்த இடத்துல இருக்கு? வேற நுஸ்ஹாக்கள்ல இந்த ஒரு வாசகத்தை கொண்டு வர்றாங்க. இதோ நீங்க பாருங்க. ஐ வஹுரூஜு சாஹிபிஹி அன் கௌனிஹி மஅசூரன், இது ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஹுரூஜு சாஹிபிஹி அன் கௌனிஹி மஅசூரன், அந்த தங்கடவாளி, ஹீவுடைய மர்ஜா அந்த உசூர், சாஹிபுல் உசூர், அந்த தங்கடவாளி அவர் மகசூராக இருப்பதை விட்டு வெளியே வருவதாகிறது. எப்போ அவர் வெளியே வருவார்? எப்போ அவர் வெளியே வருவார்
என்பதாக பார்க்கணும். அந்த தங்கடம் நின்று விடுவது, மேலும் அவர் அதை விட்டு வெளியே வருவது, எப்போ அது நடக்கும்? இதோ பாருங்கள், ஹபர் வருது. அதாவது ரெண்டு முபுதா, ஷருத்து இன்கிதாஹி வ குரூஜு சாஹிபிஹி அன் கௌனிஹி மஅதூரன் என்ற இரண்டு முப்ததாவுக்கு ஒரு ஹபர் பாருங்க. ஹுலுவு வக்தின் காமிலின் அன்ஹு. அந்த தங்கடம் நின்று விடுவதற்கான அடையாளம் அதை விட்டு ஒரு பரிபூர்ணமான நேரம் காலியாக இருப்பது. ஹுலுவு மஸ்தர் முலாஃப், வக்தின் காமிலின் முலாஃபிலை ஹூடி மர்ஜா உதுர். அந்த உதுரை விட்டு ஒரு பரிபூர்ணமான நேரம் காலியாக இருப்பது. ஒரு பரிபூர்ணமான ஒரு லொஹருடைய வக்து ஃபுல்லா அவருக்கு இந்த நோய் ஏற்படல, அசர் வக்து ஃபுல்லா அவருக்கு இந்த தன்மை ஏற்படல அப்படின்னா, அந்த வக்தே காமில், அந்த பரிபூர்ணமான நேரம் வரைக்கும் இவர் என்னவா இருக்கிறார்? அவர் அந்த சஹீஹாக ஆரோக்கியமாக இருக்கிறார். எனவே அவர் அந்த தங்கடத்தை விட்டு அவர் வெளியே வந்ததாக கருதப்படுவார். அந்த நேரத்துல ஒன்று ரெண்டு தடவை அது மீண்டும் வந்தால் அது ஆஹ், நோயாக பார்க்கப்படாது. கண்டிப்பாக அவர் உது செய்தே ஆக வேண்டும். வக்து முழுக்க அதை விட்டு இவர் காலியாக இருக்கிறார்னாலே அந்த உசுரை விட்டு இவர் வெளியே வந்து விட்டார் என்பதாக பார்க்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், மஅசூரியினுடைய பாடத்தை நாம் இத்துடன் நிறைவு செய்து விட்டோம். அடுத்தபடியாக பாபுல் அஞ்சாசனுடைய பாடத்திற்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தை விளங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.